தமிழ்நாட்டில் இந்த 2025 வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும், அதாவது முதல் 8 மாதங்களில் மட்டும் 3.8 lakhs ஆஃப் டாக் பைட் கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்தோம்னா 1500 கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதுலேயும் ரேபீஸ் மூலியமாக நடக்கக்கூடிய இறப்புகளுக்கு 76% காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, திருநாய்கள், இதுகள் மூலியமாக தான் வந்து இந்த இறப்பு வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நாட்டில் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இன்றைக்கி தேதியில் வந்து இதுதான் இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக நம்மள மாதிரி ரன்னர்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது இந்த நாய்களால் வந்து படக்கூடிய அட்டாக் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த அட்டாக்லேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம், அதிலேருந்து அவாய்ட் பண்ணுறது எப்படி, ரன்னிங் பண்ணும்போது நம்மளுடைய சேஃப்டி வந்து எப்படி ஊர்ஜிதப்படுத்துறது அப்படிங்கிறத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஹாய், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தீங்கன்னா என்னுடைய பேர் ஷேக் சையத். நான் 2 டைம்ஸ் அயன்மேன் ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு அல்ட்ரா சைக்கிளிஸ்ட். காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங்கில் நான் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர். அதே மாதிரி கடந்த 10 வருஷமாக வந்து நான் பல விதமான மேரத்தான் ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அதுலேயும் குறிப்பாக நான் எப்போவுமே வந்து மார்னிங்கில் தான் வந்து நான் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ நான் ரன்னிங் போகும்போது நாய்கள் மூலிமா எனக்கு வந்த சில டேஞ்சர்ஸ் என்னென்ன, அதுலேருந்து நான் பாதுகாத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரெக்வெஸ்ட் நம்ம கவர்மெண்ட் கிட்ட வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரே டாக் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லார் மக்களுக்குமே உள்ளது. அதாவது சாதாரணமாக வேலைக்கு போகிறவங்கலேருந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்க குழந்தைங்க, வீட்டு வாசலில் விளையாடுற குழந்தைங்க, முதியோர்கள், ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள், இப்படி எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வை வந்து காணணும். மனிதங்களோட உயிரும் மனுஷங்களோட ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நாய்களுக்கு வந்து சீக்கிரமாக இதுகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த ரெடி பண்ணி, எந்த நாயில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுகளை வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, எப்படி வந்து மனிதர்களை வந்து பாதுகாக்க முடியுமோ அதுக்கான சரியான முயற்சியை வந்து அரசாங்கத்தால் தான் செய்ய முடியும். நம்மளால் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி போராட்டம் பண்ணலாம், அதுக்கு இதோட அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனால் இதுக்கான சொல்யூஷனை கொடுக்கறது வந்து அரசாங்கத்தால் மட்டுமே முடியும். அதனால் அரசாங்கம் இதுக்கு சீக்கிரமாக ஒரு தீர்வை வந்து கொண்டு வரணும், எல்லா மக்களுடைய சேஃப்டியும் ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்கள் எப்போ ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயந்தரம், அதாவது சன்செட்டுக்கு அப்புறமும் காலையில் அந்த சன்ரைஸ்க்கு முன்னாடி அந்த டைமில் தான் வந்து நாய்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா அதுகளுக்கு வந்து அந்த சாப்பாடு தேடக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா இந்த ஈவினிங், லேட் ஈவினிங் அண்ட் ஏர்லி மார்னிங், இந்த டைம் தான். ஸோ அதுலேயும் குறிப்பாக லேட் ஈவினிங்கில் வந்து நாய்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து அது வந்து அந்த பசினால் வந்து சாப்பாடு வந்து ரொம்ப தேடிட்டு இருக்கும் பாருங்கள். அதனால் அப்போ தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ லேட் ஈவினிங்கில் நம்ம வெளியில் ரன்னிங் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி டாக் பைட் டேஞ்சர்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் ரன்னிங் போகிறது பெஸ்ட். அதாவது 2 விஷயமாக பார்க்கலாம். ஒன்று, நம்ம சேஃப்டிக்காகவும் காலையில் போகிறது நல்லது. இன்னொன்று, நம்ம காலையில் நம்ம ரன்னிங் வந்து அந்த நாள் ஃபுல்லாக வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம ஏர்லி மார்னிங் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையில் அதுவும் வந்து சன்ரைஸ்க்கு முன்னாடி போகாமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு வெயில் வந்ததுக்கப்புறம், அதாவது லைட்டாக ஒரு வெளிச்சம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ரன்னிங் போனோம் அப்படின்னா அப்போ வந்து டாக்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்காது. ஸோ நம்மளுடைய சேஃப்டியை வந்து நம்ம கொஞ்சம் அப்படி போகும்போது நம்ம கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் ரன்னிங் போய்கிட்டு இருக்கீங்க, போகிற வழியில் உங்கள் எதிர்த்தாப்பில் வந்து நாய் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஜென்ரலாக வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தான் இந்த வீடியோவில் எல்லாமே வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 வருஷமாக நான் ரன்னிங் போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து நாய்களை வந்து ஃபேஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு அல்லது 2 வாரத்துக்கு ஒருக்காவது நாய்கள் வந்து என்னை துரத்தும். இந்த மாதிரி வந்து பல இன்சிடென்ட்ஸ் 10 வருஷம் பார்க்கும்போது நீங்களே வச்சு பார்த்தீங்கன்னா பல இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு தூரத்தில் வந்து நாயை பார்த்துட்டீங்க. அதாவது நாயில் வந்து 2 விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று, அது வந்து ஒரு கேங்காக இருக்கும். அதாவது ஒரு 8 நாய் 10 நாய்க்கு மேலே ஒரு கேங்காக இருந்துச்சு, அதை நீங்கள் தூரத்துலேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ரோடை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா கேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாய் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மற்ற நாயுமே வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக அது வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் தூரத்தில் இது பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணி அப்படியே நீங்கள் அந்த ரூட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறது பெட்டர். இப்போ ஒரு நாய் 2 நாய் 3 நாய் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நாய் வந்து எத்தாப்பில் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் நம்ம பண்ண வேண்டியது வந்து நம்ம நாய்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். நம்ம வந்து அந்த நாயை ஐ கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னாலே நாய்கள் வந்து அக்ரெஷனாக ஆரம்பிச்சிடும்.
ஸோ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இப்படி எத்தாப்பில் நாய் வருது அப்படின்னா அதோட ஃபேஸை வந்து நீங்கள் பார்க்காதீங்க. அதாவது ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டிங்கனாலே நாய் வந்து அக்ரெசிவ் ஆகி குலைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து நாய் வந்து நோட் பண்ணிட்டீங்க. ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே டைரெக்ஷனில் உங்களுடைய கண்ணை வந்து நீங்கள் நேராகவே வச்சுக்கோங்க. குனிஞ்சு நாயை நேருக்கு நேராக பார்த்துட வேணாம். நேராகவே உங்களுடைய பார்வை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த ஸ்பீடில் ரன்னிங் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்பீடை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா லைட்டாக வந்து உங்களுடைய ஸ்பீடை கம்மி பண்ணி லைட்டாக ஜாக்கிங் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாக்கிங் பண்ணி ஸ்லோவாக வந்து போய்கிட்டே இருங்க. டைரெக்ஷனை வந்து நாய் பக்கத்தில் இருக்கும்போது சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து நாயை பார்த்துட்டு நீங்கள் வந்து திரும்புனீங்க அப்படின்னாலே அது வந்து உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் எந்த ஸ்பீடில் எந்த டைரெக்ஷனில் போகிறீங்களோ அதே டைரெக்ஷனில் உங்களுடைய ஸ்பீடை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு, ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஐ கான்டாக்ட் பண்ணிடவே கூடாது. ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலே வந்து நாய்கள் வந்து அக்ரெசிவாக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஸ்பீடில் போகிறீங்களோ அதோட கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து நடந்து அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கலாம். நாய் வந்து குறைக்க தான் செய்யும். உங்கள் கூடவே வந்து கொஞ்சம் தூரம் வந்து குறைச்சிக்கிட்டே வரும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா நம்மளால் வந்து அந்த நாய்களுக்கு ஒரு த்ரெட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே ஜென்ரலாக வந்து நம்மளை அதை அட்டாக் பண்ணாது. கொஞ்சம் தூரம் ஒரு 10-20 ஸ்டெப்பு வந்து நம்ம கூடவே வரும். லைட்டாக வந்து குறைச்சிட்டே வரும். வந்துட்டு அதுக்கப்புறமா அது வந்து விட்டுட்டு போயிடும். இதுதான் மேக்ஸிமம் வந்து எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா என்னுடைய ஸ்பீடை கம்மி பண்ண மாட்டேன். ஐ கான்டாக்ட் பண்ணவே மாட்டேன். நான் எந்த ஸ்பீடில் என்ன இதில் ஓடிக்கிட்டு இருக்கணும் அதே இதை அப்படியே வந்து நான் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருப்பேன். பல நேரங்களில் வந்து நாய் கூடவே வந்து ஓடி வரும். காலில் வந்து பராண்டு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் காலுக்குள்ளெல்லாம் வரும். ஆனால் எப்படி இருந்தாலும் என்னுடைய ஸ்பீடில் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. நான் எதுவுமே ரியாக்ட் பண்ண அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 10-15 அடி அப்படியே கூடவே வந்துட்டு குலைச்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி இவனால் நமக்கு வந்து எந்த த்ரெட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி அதுகளுக்கு என்ன மைண்டில் வருமோ தெரியாது. பட் நம்மக்கிட்ட ஒரு ரியாக்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக நான் ஃபாலோ பண்ணுறது. ப்ளஸ் எனக்கு எல்லா இடத்துலையும் வந்து இது ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு. ஏன்னா பல இடங்களில் வந்து நிறைய நாய்கள்லாம் வந்து வரும். அப்படி நேரங்களில் நான் இதே தான் பண்ணுவேன். அதுக்காக வந்து எனக்கு பயம் இல்லை, நாயை பற்றி இதெல்லாம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து வெளியில் வந்து விழுகிற அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து துடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். பட் அந்த பயத்தை வெளியே காட்டிக்காமல் என்னுடைய ரன்னிங் மூமெண்ட்லேயோ என்னுடைய ஸ்பீட்லேயோ வந்து எந்த சேஞ்சும் இல்லாமல் அதே ஸ்பீடில் நான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் வந்து நாய்கள் வந்து திரும்பி போயிடும். இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. ரியாக்ட் பண்ணக்கூடாது. முக்கியமாக ஐ கான்டாக்ட் வந்து வச்சுக்கக்கூடாது. இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து இப்போ நாய் நம்மளை நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை நமக்கு அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட்டாக நாய் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஓடும்போதே நம்ம அந்த நாயை நோக்கி ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம வந்து ஐ கான்டாக்ட் பண்ணாமல் நேராக பார்த்துட்டு இருந்தாலும் நாய் ஏத்தாப்பில் இருக்கும்போது நம்ம அதை நோக்கி ஓடணும் அப்படின்னா நம்ம அதை அட்டாக் பண்ண வரோமோ அப்படின்னு தான் அது நினைக்கும். அப்படி நேரங்கள் என்ன செய்யலாம்னா நம்ம ஸ்பீடை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நாய் வர டைரெக்ஷன்லேருந்து ரோட்டில் வந்து வேறு சைடாக லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நம்ம கொஞ்சம், ஆனால் அப்போயும் வந்து நம்ம ஐ கான்டாக்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சைடு வாக்கில் வந்து நம்ம அப்படியே வந்து போயிடணும். ஆனால் அதுலேயும் நம்ம டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோமோ அதே டைரெக்ஷனில் போகிறோம் அப்படின்னா நாய் வந்து அப்போயும் கொஞ்சம் இந்த அக்ரஷன் கம்மியாகி நம்மளை வந்து மேக்ஸிமம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இது நான் வந்து ரெண்டாவது எதிர்த்தாப்பில் நாய் வந்துச்சுன்னா நான் ஃபாலோ பண்ணக்கூடியது. மூணாவது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சின்னதாக ஏதாவது கையில் ஒரு பிவிசி பைப் மாதிரியோ அல்லது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா நாயை வந்து சும்மா பயமுறுத்துறதுக்கு தானே தவிர நீங்கள் அதை வச்சு வந்து நாயை வந்து அட்டாக்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா பதிலுக்கு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அந்த அட்டாக்ல இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிக்க முடியாது. நம்ம கையில் வந்து ஒரு ஸ்டிக்கோ ஒரு சின்ன பிவிசி பைப்போ ஏதோ வச்சுருக்கோம் அப்படின்னா எத்தாப்பில் வருது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கணும் ஹை அப்படின்னு நம்ம லைட்டாக ஒரு சவுண்டு கொடுக்குறோம் அல்லது வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாவது கத்துறோம். அதாவது இந்த கமாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஹை வால்யூமில் இருக்கணும். அதுவும் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக நம்ம வந்து கொஞ்சம் ஹெவியான சவுண்டாக கொடுக்கணும். லாங்கான சவுண்டாக கொடுக்காம ஏய் நோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்து அப்படி லைட்டாக நம்ம வந்து ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி நம்ம அப்படி காட்டும்போது சில நாய்கள் வந்து பயந்து அப்படியே போயிடும். ஸோ இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் நாய்க்கு எத்தாப்பில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டீங்க சில மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னா அவங்க காலுக்கிட்டலாம் வந்து மோப்பம் பிடிக்கும், காலை சுற்றி வரும், குலைக்கும். ஆனால் நீங்கள் எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் அப்படியே இருந்தீங்கனாலே 95% வந்து நம்ம நாயோட அட்டாக்லேருந்து வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். முக்கியமானது நாய் நம்மளை துரத்துச்சு நம்மளை வந்து வருது அப்படின்னா நம்மளை நோக்கி வருது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணி வேகமாக ஓட ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா நாய் வந்து நம்மளோட பல மடங்கு வேகமாக ஓடக்கூடியது. இன்னொன்று நம்ம ஓடணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நாய் துரத்தும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம
அது வேண்டாம், அது சொல்ல வேணாம். ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஓடாதீங்க. நீங்கள் அங்கேயே நின்னீங்கன்னா கூட நாய் வந்து உங்களை ஒன்றும் பண்ணாது. மேக்ஸிமம் 99% வந்து அது எதுவும் பண்ணாது. ஸோ ஒரே இடத்துல நீங்கள் நிற்கலாம். கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த நாய்களே வந்து விலகி போயிடும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். இல்லை அது கொஞ்சம் தூரத்தில் நாய் வருது, உங்களை நோக்கி வருது அப்படின்னா கீழேருந்து ஏதாவது ஒரு கல்லை எடுத்து எரியிற மாதிரி, அகைன் கல்லை எடுத்து எரிஞ்சிடாதீங்க. எரியிற மாதிரி லைட்டாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு போஸ் கொடுத்தீங்கனாலே நம்மளை வந்து கல்லை வச்சு எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுல சில நாய்கள் வந்து பயந்து போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நாய்கள் வரும்போது கூட நீங்கள் சேஃப்டியாக வந்து உங்களுடைய ரன்னை வச்சுக்கலாம். முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம ரன்னிங் பண்ணுறது எதுக்குன்னா உன்னுடைய சேஃப்டிக்காகவும் உன்னுடைய ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹைவேஸில், அதாவது மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல ஓட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தெருநாய்கள் வந்து சந்துக்குள்ளே அந்த மாதிரி ரெசிடென்ஸ் ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வண்டியோ அல்லது ஒரு வெஹிக்கிளில் வந்து நீங்கள் மெயின் ரோடு வரையும் போயிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின் ரோட்டில் ஓட்டலாம். ஏன்னா அங்கே எப்போவுமே வந்து டிராஃபிக் இருக்கும், நிறையா வண்டிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது அந்தளவுக்கு குரூப்பாக வந்து நாய்கள் வந்து அட்டாக் பண்ணாது. மெயின் ரோட்டில் மேக்ஸிமம் வந்து நாய்கள் இருக்காது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ரொம்ப டார்க்கான நேரங்களில், அதுவும் குறிப்பாக ஈவினிங் நேரத்தில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் காலையில் நீங்கள் ஒர்க் அவுட் ரன்னிங் நீங்கள் பண்ணும்போது நாய்களோட அட்டாக் வந்து அந்தளவுக்கு இருக்காது. முக்கியமாக நாய்களை உங்களை நோக்கி வந்துச்சு அப்படின்னா ஐ கான்டாக்ட் பண்ணாதீங்க, திரும்பி ஓடிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நாய்களோட சண்டைக்கும் போயிடாதீங்க. இது மூணையும் நீங்கள் அவாய்ட் பண்ணி உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு காமாக வச்சுக்கிறீங்களோ, உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் கம்போஸ்டாக வச்சுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மூமெண்ட்டில் வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ஷன்ஸ் இல்லாமல், அது நீங்கள் ரன்னிங் பண்ணுறதுக்கு லைட்டாக ஜாகிங் பண்ணி அப்படியே வாக்கிங் பண்ணி அல்லது ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நின்று இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து 95% 99% வந்து நம்ம இந்த நாய்களோட அட்டாக்லேருந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய சேஃப்டி, நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம என்னென்ன இதை ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணி உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாய் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா, அல்லது வந்து நீங்கள் ரன்னிங் போகும்போது இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஏதாவது வந்திருக்கா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ வந்து இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், என்னுடைய டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்து வேறு ஒரு டாப்பிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.